லுக் அட் மீ சௌமியா. இப்ப பேசுடி. நான் உனக்கு வேண்டாமா? எத்தனை தடவை சொல்றது? உனக்கு வேண்டாமா? வேண்டாம். எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் பொய் தான், போதுமா? நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னா கூட பொய்ன்னு ஒத்துப்பேன். நீ எனக்கு அவ்வளோ உண்மையா இருந்திருக்க சௌமியா. என்னைக்குமே நான் அதை பொய்ன்னு சொல்லவே மாட்டேன். இனிமேல் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன்டி. வேற கம்பெனிக்கு போறேன், ஏன் உங்க கம்பெனிக்கு கூட வரேன்டி. இனிமேல் ஆதி கூட நான் பேச மாட்டேன். ஆதி ஆஃபீஸ்லயும் நான் இருக்க மாட்டேன். இனிமேல் உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் சான்ஸ்மா ப்ளீஸ். ப்ளீஸ் கிரிஷ், இனிமேல் என்கிட்ட பேசாத. உன்னைய பார்த்தா எனக்கு உன்கிட்ட பேசாம இருக்க முடியலடா. இனிமேல் என்னை பார்க்க வராது. நீ லாஸ்ட் சான்ஸை இனிமேல் சொல்கிற நீ. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுருக்கேன் தெரியுமா? என்னை பார்க்க வரேன்னு சொல்லுவேடா. நானும் ஆசையாக வந்து உனக்காக ரோட்லடா, நடு ரோட்டில் நின்றுருக்கேன். நைட் டைம் கூட 11 மணி கூட நின்றுருக்கேன்டா. ஆனால் ஒரு பொண்ணு தனியாக இருப்பாளே, நம்ம சீக்கிரம் போவோமே, நீ வந்ததே கிடையாது கிரிஷ். எப்போதுமே லேட்டாக தான் வருவேன். கேட்டால் ஆதி வேலை கொடுத்துட்டான், ஆதி கூட இருந்தேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்து நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணேன் கிரிஷ். உங்ககிட்ட நிறைய தடவை நான் ஓப்பனாகவும் சொல்லிட்டேன். ஒரு டைம் சொன்னால் அந்த டைமுக்கு வான்னு சொல்லிட்டு நீ அதுவும் கேட்கறது இல்லை. நான் என்னோட சைட்லேருந்து எல்லா பெஸ்ட்டுமே ட்ரை பண்ணிட்டேன் கிரிஷ். ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ண புதுசுலலாம் என் கூட பேசுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருப்பேன். டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு விடிய கூட என் கூட உட்காந்து ஃபோன் பேசுவேன். ஆனால் இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லுவேன், நானும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனால் நீ என்ன பண்ணுவேன்? தூங்கிடுவேன். மறுநாள் காலையில் நினச்சி சாரி பேபி, தூங்கிட்டேன் பேபி அப்படின்பேன். ஆனால் அந்த டே நான் உனக்காண்டி வெயிட் பண்ணது, உன்கிட்ட பேச முடியாமல் நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு தெரியுமா கிரிஷ்? இட்ஸ் ஓவர் கிரிஷ். பேசினா பேசிக்கிட்டே தான் இருப்போம். இப்படி நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இனிமேல் என்னையே டிஸ்டர்ப் பண்ணாத. உன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். உன்னோட அட்டென்ஷனில் கேர் டைம்காண்டி நான் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன், அவ்வளோ அழுதுருக்கேன், அவ்வளோ ஏங்கியிருக்கேன். அப்போல்லாம் நீ என்னை ஒரு மனுஷியாக மதிக்கலை. இப்போ வந்து தாங்குறியா? ஒரு இது தேவையில்லை. இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, சரியா? ஒழுங்காக கிளம்பி போயிரு. சாரி பேபி. எதுக்கு திரும்ப சாரி? இதுவரை பண்ணதுக்காக கிடையாது, இனிமேல் பண்ண போகிறதுக்காக. இனிமேல் நீ டெய்லி நீ பார்த்து தாண்டி ஆகணும். உனக்கு வேறு வழியே இல்லை. நீ இன்னும் நான் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீயே கிரிஷ் என்னையை விட்டு தள்ளி போ கிரிஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு டைமு, கேரு, லவ் எல்லாமே நான் கொடுப்பேன்டி. லவ் யூ பேபி. மாமா போயிட்டு வரேன்டி. என்னடி புது வீடுலாம் எப்படி இருக்கு? 2 பேரும் ஜாலியாக இருக்கீங்க போல. சூப்பராக இருக்கு. 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. என்னடி பண்ணுறது? இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பையன் இருந்தால் உனக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அப்ப நம்ம 3 பேரும் ஜாலியா ஒரே வீட்ல இருந்திருக்கலாம். என்ன டாமி தலை தொங்கிருச்சு? என்னடி ஆச்சு? ஓ, பிரேக்கப் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாம். வீட்ல சொல்லிட்டியா பிரேக்கப் பண்ணத? இல்லை, சொல்லலை. ஃபீல் பண்ணாதடி. நாங்கள் என்னனாலும் சொல்லலாம் சௌமியா, ஃபீல் பண்ணாத. நாங்கள் உன் கூட இருக்கோம், என்னனாலும் சொல்லலாம். ஆனால் அது உனக்கு 7 வருஷம் லவ், அவ்வளோ சீக்கிரம் உன்னையால் மறக்க முடியாதுல்ல. கொஞ்சம் டைம் எடுக்குண்டி, அப்புறம் பழகிக்கும். முதல்ல ரீசன் சொல்லு, எதுக்கு பிரேக்கப் பண்ண? அதான் சொல்லிட்டேன்ல, அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். ஆதி உன்னை ஏமாத்துறதுக்காக தான் உன்கிட்ட நடிக்காருன்ற அவனுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அப்போ அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இங்கே பாருடி, லூஸ் மாதிரி பேசாத. அப்போ தாராவும் தான் ஆதியை லவ் பண்ணுறது உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அப்போ நீ என்ன அதை போய் கிரிஷ் கிட்ட சொல்லிட்டா இருந்தா? இல்லைல்ல, அதுவும் இதுவும் ஒன்றா? ரெண்டும் ஒண்ணுதாண்டி. உனக்கு எப்படி நானும் அதே மாதிரி தானே அவருக்கு ஆதி. அப்ப அவர் ஃப்ரெண்டை எப்படி அவர் விட்டு கொடுப்பாரு சொல்லு? இந்த ரீசனுக்காண்டிலாம் நீ பிரேக்கப் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லடி, இன்னும் நிறையா இருக்கு. எனக்கு கேர் பண்ணிக்கிறது இல்லை, டைம் கொடுக்குறது இல்லை, அட்டென்ஷன் கொடுக்குறது இல்லை, ஒன்றுமே பண்ணுறது இல்லை. சொல்லி சொல்லி நான் சலிச்சு போயிட்டேன். அதனால தான் இந்த முடிவு. சரி, பிரேக்கப் பண்ணிட்டேன். வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்க? வீட்டில் சொல்லணும். சொல்லிட்டு நானும் காவியா கூட கொஞ்ச நாள் ஃபாரினில் போய் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உங்கள் வீட்டில் எல்லாமே உன்னோட இஷ்டம் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆமாடி, என்னோட இஷ்டம் தான். ஆனால் இப்போ இந்த கிறிஸ் தொல்லை தான் தாங்க முடியல. நான் எங்கே போனாலும் வந்து என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கான். ஹலோ தாரா. வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆதி இல்லையோ? அவங்க ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காங்க. சரிம்மா, நீ அவன் கபோர்டுக்குள்ள ஒரு எல்லோ கலர் ஃபைல் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தரியா? ஓகேண்ணா.
ஹாய் பேபி. பேபி ஹிபின்னு வந்தேன்னா மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. இடி கட்டிக்க போற புருஷனை இப்படி சொல்லலாமா மரியாதை இல்லாம? கிருஷ்ணா அதான் சொல்லிட்டேன்ல 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டு. எதுக்கு மறுபடியும் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? ஐயோ செல்லக்குட்டி, நான் உன்னைய பார்க்கணுன்னே வரல செல்லக்குட்டி. நான் வந்தது ஃபைல் எடுக்கிறதுக்காக. ஆனா என் நேரம் பத்தியா நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். பாத்தியா பாப்பா, நீ பண்றது கூட எனக்கே சாதகமா அமையுது. நான் என்ன பண்ணட்டும்? செல்லக்குட்டி, இது ஒரு வழி பாதை. நீ ஆல்ரெடி வந்துட்ட என்கிட்ட. இனிமேல் உன்னையால என்கிட்ட இந்த ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. இவ்வளோ நாள் நான் லவ் கொடுக்கல, லவ் காட்டலன்னு சொல்லி தானே என்னைய பிரேக்கப் பண்ண. இனிமேல் பாரு, நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? அண்ணா என்னம்மா? ஃபைல். இதே நம்ம போயிட்டு வரட்டா? சரிண்ணா. என்னடி ஒரே ரொமான்ஸ் தான் போல, பிரேக்கப்னு சொல்லிட்டு. இன்னொரு தடவை வாயை திறந்தேன்னு நினச்சிக்கோ, என் வாயை அடிச்சு உடச்சிருவேன் பார்த்துக்கோ. நீ என்னை பார்த்தா என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அடி இருக்கு. நானே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கேன். எங்கே போனாலும் கரெக்டாக எப்படி தான் வாரானோ தெரில. அவங்க வந்தால் என்னம்மா, நீ தான் பிரேக்கப்னு நல்ல ஃபிக்ஸாக ரெடியாக இருக்கல்ல. அவங்கள பார்த்துலாம் உன் மனசு மாறக்கூடாது. நீ உன் முடிவில் கரெக்டாக இரு. ஆமாம், நான் தான் முடிவு பண்ணிட்டேன்ல பிரேக்கப்னு சொல்லிட்டு. இனிமேல் என் முடிவில் இருந்து நான் மாற மாட்டேன். உனக்கு இங்க செட் ஆயிருச்சாடி? இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு நம்ம வீட்டுக்கே திருப்பி போயிடலாமா ப்ளீஸ்? ஏமா? இது ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தாரா இருக்க போய் தான் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். மித்தபடி இங்கெல்லாம் தனியாக இருந்தேன்னா அவ்வளோதான்டா. கொஞ்ச நாள் தான் குட்டிமா, அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் சரியா? தாரா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். ம். அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு? தாரா எதுவும் அதை பற்றி பேசினாலா? இல்லைடா, நான் அதை பற்றி எதுவும் அவகிட்ட பேசிக்கல. பட் நான் பேசிட்டு சொல்கிறேன் உனக்கு. சௌமியாவுக்கும் கிறிஷுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆமாம், அவன் ஒரே புலம்பல் கிறிஷு. ஆனால் சௌமியா ஒன்றும் சீரியஸாக பிரேக்கப் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அவள் ஜஸ்ட் கிறிஷோட ஃபுல் அட்டென்ஷனை அவள் பக்கம் திருப்பியிருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கிறிஷு பையலுக்கு அறிய வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருந்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு தேவைதான் இது. இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு சௌமியாவை சமாதானப்படுத்துறதே ஒரு பெரிய வேலையாக சுற்றிட்டு இருக்கான் போல. ஆமாடா, இன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தாங்க. சௌமியா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு போல அண்ணாக்கு. வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவள் அசர்ற மாதிரி இல்லை. பட் அவள் எவ்வளோ அழுத்திருப்பா, அதுக்கெல்லாம் தேவைதான். எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். ஏன் பேபி, நீ சந்தோஷமா இருக்கியா என் கூட? என்னடி டவுட்டு? உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். சரி தூங்கலாமா? தூங்கு. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோரி. கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமைப்பேன். கையோடு வா கை கோர்க்கலாம், உன் மார்பில் சூட்டின் முகம் பதிப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏதேன ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். மாயா, இது என்னோட ஒய்ஃப் தாரா. தாரா இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயா. ஹலோ. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? டேய், இங்க யாரையுமே கூப்பிடவே இல்லையேடா நீனு. நான் எங்க அம்மாவையே கூப்பிடல கல்யாணத்துக்கு. இப்படா கல்யாணம் ஆச்சு? அன்னைக்கு கேட்கும்போது இது ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொன்ன அப்பவே நினைச்சேன்டா. அம்மாட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்க. உனக்கு அந்த பொண்ணு மேல அவ்வளோ லவ்வா என்ன? ஆமாங்க, ரொம்ப லவ். தாரா, மாயாவுக்கு போய் குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வாமா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லுங்கம்மா. இவன் லவ் பண்ணானா? அதுவும் அதிசயம். ஆமாங்க, ரொம்ப லவ் பண்ணாங்க தெரியுமா? தாரா, எப்பத்துல இருந்துமா? அது இருக்குங்க ஒரு 5-6 வருஷமா. ஏய், 5-6 வருஷமா நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் விடுடி. உனக்கும் அர்ஜுனுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கடா அவன் மாறுற மாதிரியே தெரியல. அவனை வேலைக்கு போக சொன்னா வேலைக்கும் போக மாட்டேங்கான்டா. எத்தனை கம்பெனில நானே அவனை இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சேன் தெரியுமா? செலக்ட் ஆகியும் போக மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதி. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? எனக்கு கால் பண்ணாத 1 மாசம் இனி என் வேலையை பார்க்க விடுன்னு சொன்னா கால் மேல கால்டா. பிளாக் பண்ணி வச்சாலும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றான்டா. போற இடத்துல எல்லாம் வந்து ஏன் இப்படி ரிஸ்க் பண்ணிருக்க, ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கன்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்கிட்ட பேசு. டேய், அவன் டார்ச்சர் தாங்க முடியாம அன்பிளாக் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சா என் கூடயே பேசிடுறேன் ப்ளீஸ் அப்படிங்க. நான் வேலைக்கு போனாதானே தான் அவனையாச்சும் பார்த்துக்க முடியும். அவனுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்காச்சும் எனக்கு காசு வேணும்லடா.
மாயா அவங்க லவ் ஸ்டோரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இப்போ தானே அம்மா இறந்து போயிருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவை தானே. அப்போ நீங்கள் அவங்க கூட தானே இருக்கணும். கரெக்டு தான் தாரா, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. இது ஓவரா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. 24 ஹவர்ஸ் அவன் கூடயே இனியால பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? எனக்கும் வேலை இருக்குல்ல. நான் பேச மாட்டேன்னு சொல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு பேசுறேன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான். இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் வேலைக்கு அப்படின்னா வீடியோ கால் பண்ணி சந்தேகப்படுறதுலாம் நியாயமா இருக்கா தாரா? நம்பிக்கை வேணும்ல. அதை சந்தேகப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்காக கூட இருக்கலாம்ல. இல்லைன்னா ஃபுல் நம்பிக்கை நீங்கள் இன்னும் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். நான் உன்னைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். இப்போ அர்ஜுனுக்கு தேவை ஃபுல்லாக உங்களோட அட்டென்ஷன் மட்டும்தான். நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க. நீங்களே திடீர் சர்ப்ரைஸாக போய் அவங்க வீட்டில் போய் இருங்க. அவங்க கூட ஒன்றா டின்னர் சாப்பிடுங்க. டின்னர் செஞ்சு சாப்பிடுங்க. அவங்களுக்காண்டி குட்டி குட்டி திங்ஸ் கூட நீங்கள் பிடிச்சி பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அர்ஜுன் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் வேலை விஷயம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்களேன். அவங்களுக்கு பிடிக்கிற வேலை தண்டியே அவங்க தேடிட்டே இருக்கட்டுமே. இப்போ நீங்கள் ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க. உங்களை போய் ஐடி ஜாப்பில் சேர்த்து விட்டா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதே மாதிரி தான் அர்ஜுனுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற வேலை வரதண்டியே தேடட்டுமே. நீங்கள் இவ்வளோ நாள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கும். உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ ஒரு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க. இதை பற்றி நான் அப்புறமாட்டி பேசுகிறேன் சரியா? இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓகே டி பாய். பயந்துட்டீங்களா? உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டை பற்றி போட்டு கொடுத்துருவேன்ட்டு. நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கே அசிங்கமாக இருக்குல்ல. பயம்லாம் இல்லை, கண்டிப்பாக என் பொண்டாட்டி ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா வாய் அடித்து உடச்சிருவேன். சொல்லுவேன் டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நீ தாண்டி. ஓய் பொண்டாட்டி.